அவரு நம்ம முடிய கூடாதுன்றாரு. ஐயோ அப்பா, இவர் எப்படிப்பட்ட தெரியுமா? எப்படிப்பட்டவர்? வேதியர் வருவதினால் வேதியர் வருவதினால் இமாதினி இடருளே ரதடி. வேதியர் நீ வருவதினால் ஆடடி நேரதடி. வேதியர் வருவதினால் இமாதினி இடருளே ரதடி. விதிமுறைக்கும்படி விதிமுறைக்கும்படி இமாதினி வேறு என்னதடி. என்னாதே என்று சொல்லி, என்னாதே என்று சொல்லி, என்னாதே என்று சொல்லி, சுவாமி இந்த ஊரு என்ன தேசம், இந்த ஊரு யார் தேசம், இந்த ஊரு யார் தேசம், சாமி நமக்கறிய சொல்ல வேண்டும். சொல்லுகிற கேளும்படி சொல்லுகிற கேளும்படி இமாதினி தோகமனோர் வஞ்சீதமே. சொல்லுகிற கேளும்படி இமாதினி தோகமனோர் வஞ்சீதமே. இந்த குள்ளத்தி கட்டி வைத்து அடி குள்ளத்தி கட்டி வைத்து இமாதினி குணமான தெண்டிவனம். இதுதான் திண்டிவனமா சுவாமி? திண்டிவனம் சித்ரா. அழடா, அழகாக இருக்கிறது. திண்டிவன தெருவே, திண்டிவன தெருவே, சாமி அவர் திருவிழாடலிலே, புது தோண்டி இடுப்பில் வைத்து, புது தோண்டி இடுப்பில் வைத்து, சாமி அவர் தோகையாரும் மாறாதையா. கண்ணே இங்கே பாருங்கள், இந்த திண்டிவனத்தருகே திரும்பி நடக்கும் பொழுது புது தோண்டி இடுப்பில் வைத்து ஒரு கன்னி பெண்ணானவள் ஆடி அசைந்து வந்து கொண்டிருக்கிறாள் சுவாமி. இதுவும் பொல்லாத வசகுணம் தான். அவள் தண்ணி குடத்தோடு வந்தால் பரவாயில்லை, காளி குடத்தோடு வருகிறாள். அவள் வந்து என்ன நோக்கத்தோடு வருகிறாள் என்று ஒன்றும் புரியவில்லை. அவள் வந்து செல்லட்டும், அப்புறம் நம்ம வருவோம். வாருங்கள். ஒட்டட ஒட்டட கம்பத்திலே ரசா விட்டு போனேனே அம்பத்திலே. ஒட்டட ஒட்டட கம்பத்திலே ரசா விட்டுட்டு போனானே அம்பத்திலே. ரெண்டு பிள்ளை பக்கத்திலே, ரெண்டு பிள்ளை பக்கத்திலே. அந்த கதையை இங்கே சொல்லி, அந்த கதையை இங்கே சொல்லி. ரெண்டு பிள்ளையும் கக்கத்திலே அந்த கதையை என்ன சொல்வேன், அந்த கதையை என்ன சொல்வேன். மூளையோரோ முருங்க மரம் ரசம், மூளையோரோ முருங்க மரம் ரசம், மூத்தாறு நட்டு வச்சே மரம். யாரு? மூத்தாறு நட்டு வச்சே மரம். ஆ. முருங்கைக்காய்க்கு ஆசைப்பட்டு, முருங்கைக்காய்க்கு ஆசைப்பட்டு, மூத்தாறை நான் வச்சுக்கிட்டு, மூத்தாறை நான் வச்சுக்கிட்டு. முருங்கைக்காய்க்கு ஆசைப்பட்டு மூக்கனாரே வச்சுக்கிட்டேன், மூக்கனாரே வச்சிருந்தேன். கொல்லையோரோ கொய்யா மரம் ரசம், கொல்லையோரோ கொய்யா மரம் ரசம், கொடுத்த நாறு வச்சே மரம், கொடுத்த நாறு வச்சே மரம். கொய்யாக்காய்க்கு ஆசைப்பட்டு, கொடுத்த நாறு வச்சுக்கிட்டு, நீ கொடுத்த நாறு வச்சுக்கிட்டு. கொய்யா மரம் ரசம் கொழுந்து நாறு வச்ச மரம், கொய்யாக்காய்க்கு ஆசைப்பட்டு கொழுந்து நாரே வச்சிருந்தேன், கொழுந்து நாரே வச்சுக்கிட்டேன். ஒட்டட கம்பத்திலே ரசா விட்டு போனானே அம்பத்திலே. எட்டு பிள்ளை இலக்கத்திலே, சொல்லி அழுக யாரு பிள்ளை, நான் சொல்லி அழுக யாரு பிள்ளை. உள்ள ஏத்து விடு தம்பியார், போப்பா எந்திரி. உட்கார்ந்து எந்திரிக்கவே மாட்டேங்கிற. ஏய் காத்துக்கல கங்காத்திரியே, வாயை திறக்காம நல்லா பாரு, அப்படி வந்து வெளிய வந்து அப்படி போகறேன். ஹலோ, இந்த டேப்பை கொடுத்தா அடிச்சு போக முடியல, அது வேற உருவிட்டு வருது வெளியே. என்னப்பா போப்பா. ஏப்பா தம்பி உட்காரு. வருமாடா உட்காரு. பாருங்க, எதுல அதுல பாக்காதீங்க, நான் சொல்றேன் என் கதையில பாருங்க. காணும் ஆமா, இப்ப யார் கை போடுறீங்களா? கை போடுறதா? ஏங்க உங்களை கைதான் வாசனை போட்டு மிருதங்கரே, நீங்க போடுறீங்களா? என்ன இருக்கிறாரு பட்டிக்காரே, நீங்க போடுறீங்களா? காலையில இருந்து சமக்கிறேன், இறக்கதான் ஆள் இல்ல. நீங்க இறக்கிறீங்க அப்படியே.
எங்க தம்பி ஆர்டர்காரன் நீங்க இறக்குறீங்களா? நான் கையெல்லாம் போட மாட்டேன், பை வேணும்னா போடுவோம். ஐயாவா இது என்ன ஒண்ணு மசகாலியா பாத்தியா எங்க கேடிக்கிறாடி பாரு. வா வந்து கை போடு வா. நான் போட்டுருவேன், பின்னாடி வருத்தப்படக்கூடாது. பின்னாடி இருந்தா தானே வருத்தப்படும். இருக்குது அட எப்பா இப்ப நீ யாரு இறக்கு சாமி சாமி. நீங்க போங்க. யூடியூப் சார் கூப்பிடு, அவரே இறக்க ரெடியா. பாலனை கூப்பிடு. பாலனே வாணே. முடியல நாங்க 4 பேர் இருக்கிறோம், சேர்ந்து சமாளிக்கல. வா 5 பேரும் டுமுக்கு டுமுக்குணும். ஆமா தித்தப்பு தித்தப்புன்னு போட்டுதெல்லாம். பாவமா அம்மா ஒழுக்கமான ஆளு மைக் செட்லயே அவர்தாம்மா. ஏங்க நாடக ஏஜென்ட் ஏன் அப்படி கிணத்த கட்டி பிடிச்சிட்டு நிக்கிற? வா வந்து நீயாவது கை போடு சாமி சாமி. ஐயா ஆனா இந்த குடத்தை இறக்குங்கப்பா, எனக்கா ஒரு ஆள் இந்த ஊர்ல. சாமி சாமி நீங்க ஏங்க அவரை கூப்பிடு தம்பி. ஏங்க ஏங்க எங்க போறாரு? கிண்ணு கிண்ணு எந்திரிச்சு நீங்க போடுறீங்களா? நீங்க ஒரு கை மட்டும் போடுங்க, இன்னொரு கையை நான் போட்டுக்கிறேன். ஆமாமா நீ போட்டுருவியே. எதுக்கு போந்த வம்பு? ஆமாமா மத்தி வேற அவளை எத்தா இருக்குது. அப்பா நானே போட்டு நானே இறக்கிக்கிறேன். நீயே போட்டு நீயே பண்ணிக்கியா? பாருங்க என் கதையை சொல்றேன் கேளுங்க. நான் சொல்ல சொல்ல நீங்க 4 பேர் ஓன்னு கட்டுங்க. ஈனு போடணுமா? சரி 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 நீ ஈ போடுப்பா, இழுவ போட்டுறாத. சரி சரிம்மா சொல்லுங்க. எங்க ஆத்தால எங்க அப்பானும் ஏறாத இடம் இல்லைங்க. ஏன் வீட்ல இடம் இல்லையா? இல்லைங்க, மலை மலைக்கு ஏறுன்னு ஏறினாங்களாம். எதுக்குமா? திருப்பதி மலை, வெங்கடாஜ மலை, தாது என் ஆத்தா என்ன கதையை கேட்டு படுத்துங்கிற? சாமி சாமி நான் வேணா கை காசு போட்டு டீ வேணா வாங்கி கொடுக்குறேன், படுக்காதீங்க. சாமி எந்திரிச்சு உட்காரு. ஹலோ எந்திரிச்சு உட்காரு. தலையில எப்படி பபுள் படுத்து கிடக்குறேன்? எந்திரிச்சு உட்காரு. சாமி சாமி எந்திரிச்சு உட்காருறா. ஐயோ உனக்கு அடியில வேணா தரேன், எந்திரிச்சு உட்காரு. செத்த எந்திரிச்சு உட்காரு. எனக்கு மனசு தலையை பார்த்தா தான் பேச்சே வரும். எதுல விட்டு? வாயில. திருப்பதி மலையில விட்ட. திருப்பதி மலை, வெங்கடாஜ மலை, தாதர் மலை சொல்லி எங்க ஆத்தாளு எங்க அப்பனும் ஏறினாலும் எங்க ஆத்தாளுக்கு அது இல்லையா. அதுனா எதுமா? பிள்ளை இல்லையா. ஓஹோ, அப்பா என்னதான் பண்றாரு? எங்க அப்பா என்ன அப்படி கேக்குறீங்க? பிள்ளையே இல்லைன்னு சொல்லி எங்க ஆத்தாள கூட்டிக்கிட்டு நாம பழனி மலை போயிருக்கிறாரு. அங்க போய் பூசாட்ட சொன்னாரா என்னன்னு? நீங்க கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு, ஏன் முண்டாட்டிக்கு அது இல்ல. அதுனா எதுமா? பிள்ளை இல்லைன்னு சொல்ல. சரி. உடனே பூசாரி சொன்னாரா ஓ முண்டாட்டி கொண்டு விடுப்பா. ஓஹோ, என்னது? ஓ முண்டாட்டி கொண்டு விடுப்பா. முண்டாட்டில வீட்ல படுத்து கிடக்கு செவனே. உங்க பொண்டாட்டி யார சொன்னது? எங்க ஆத்தாள எங்க அம்மாவா சொன்னோனே பூசாரி சொல்றாரு. ஆமாங்க. எங்க அப்பேங்கார எங்க ஆத்தாள கூட்டிக்கிட்டு விறுவிறுன்னு கோயிலுக்கு போனாருங்க. சரி. கோயிலுக்கு எதுக்கு போனானா? எதுக்கு? கல்யாணம் பண்ண புதுசுல காத்துக்கர பண்டி இருக்கும், அதனால பிள்ளை குட்டி இருக்காதுன்னு சொல்லி இருந்தா அடிச்சு ஓட்டி விட்டுறலாம்னு கூட்டிட்டு போயிட்டாருங்க. சரி. கூட்டிட்டு போனோம்னா பாருங்க எங்க ஆத்தாளும் பூசாரி கோயிலுக்குள்ளார எங்க அப்பே வெளிய. ஏமா உங்கள மாதிரி உங்க அப்பே வெளிய, பூசாரி உங்க அம்மாவும் உள்ள. நல்ல உங்க அப்பே போ. ஏன் ரொம்ப நல்ல மனுஷன் உங்க அப்பா. ஏன் நீங்களா விட்டுட்டு வந்திருக்கீங்கல்ல, நாங்க எத்தனை பேர் இருக்காங்களா? ஓஹோ, அத வீட்ல 4 நாய் கட்டி வச்சிருக்கோம். உள்ள விட்டோன பாருங்க பூசாரி கையில பிடிச்சாரு. என்னத்த? உடுக்கைய. ஓஹோ, அடிக்கிறாரு. விடிய விடிய அடிச்சு விடிய கால 2ஆ கிழிஞ்சு போச்சு. என்னது? என்னது? விடிய விடிய அடிச்சு விடிய கால 2ஆ கிழிஞ்சு போச்சு. ஏமா அப்புறம் விடிய அடிச்சு அப்புறம் விடிய கால கிளியாம என்ன ஒண்ணு? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? நீ என்ன சொன்ன? விடிய அடிச்சு விடிய கால 2ஆ கிழிஞ்சு போச்சுன்னு. கிழிஞ்சு? இப்பதான் முழிச்சியா நீனு? கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லுமா?
போச்சுதான் நான் சொல்றேன். அப்புறம் என்ன நீ என்ன கிழிஞ்சு இந்த காத்துக்கு அதுவா பிரிச்சுக்குது. ஓஹோ. அப்புறம் பாருங்க கிழிஞ்சோன பாருங்க 10 மாசத்துல கிழிஞ்சுக்கிட்டு நான் பிறந்தேன்னா நீ பிறந்த அந்த பூசாரி வரத்துல. ஆமாங்க. சரி. பிறந்தன பாருங்க எங்க ஆத்தாள் எங்க அப்பனும் என்னை பலவல்னு வளர்த்து சரி உருன்னு உருனாகலாம். என்னத்த விளக்கணைய போட்டு விளக்கணை போட்டா உருனாக. ஆமா. ஓஹோ. அப்பதானே எல்லாம் நீளமா வரும். ஆமா ஆமா பெட்டிக்காரல பாருங்க போயிட்டு இருக்காரு. அட கை காலுங்க. ஓஹோ. அப்புறம் பாருங்க இந்த சந்தைக்கு போயிட்டு பச்சி மொந்த வாழைப்பழம் அல்வா அல்வா சிலேபி பொச்சரு என்னது மிச்சர் மாதிரி மிச்சர் மிச்சர் அப்படியே இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் சொன்ன இன்னொன்னு சொல்லாம விட்டுட்டியே என்னது அதெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க. சரி. இந்த பழத்தை மட்டும் பாருங்க பழத்தெல்லாம் அவங்க சாப்பிடுறது தோல் மட்டும் தான் எனக்கு கொடுப்பாங்க. நான் தோலுக்கே இப்படி வளர்ந்துருக்கிறேன்னா உங்க 4 பேத்து பழத்தை கொடுத்தீங்கன்னா இன்னும் மேட ஃபுல்லா நீ தான் நின்றுப்ப முன்னுக்கு வந்துட கூடி சீக்கிரத்துல. என்ன எங்க பழத்தெல்லாம் கொடுத்தா ஐயோ ஓ பழம் எனக்கு வேணாம்ப்பா. ஏமா நீ எனக்கனா நீ ஒரு டைம் மட்டும் வாங்கி பாரு. அப்புறம் பாரு. அப்புறம் பாருங்க நானும் தின்னுங்கன்னு வளர்ந்து வந்தேனுங்க. ஒருத்தருக்கு ஒரு நாள் சொல்லாம நான் அப்படி ஆயிட்டேனா. அப்படின்னு என்ன அதான் பொம்பளை பிள்ளைல பொசு பொசுனா வாங்க. அப்படின்னு என்னமா அட வயசுக்கு வந்துட்டேன். வயசுக்கு வருதுன்னு என்ன இந்த தங்க மிருதக்கார தாரகார 8 லெவல்ல அலோ முடியாம வந்துட்டேன். கப்பு கப்பு குடிக்கிறத பாருங்க போய். ஏமா அந்த வயசுக்கு வருதுன்னு என்ன அதாங்க அப்படி ஆயிட்டேன். அப்படினா பொம்பளைக்கு சமாசம் எப்படி ஆம்பளைக்கு தெரியும் சொன்னா தானே தெரியும். வயசுக்கு வந்தேன் சொன்னானே அப்படி ஆயிட்டேன்னு சொல்லலையா. இந்த வெத்தலை பாக்கு போட்டு துப்புவீங்க பாருங்க அது எச்சுதா வரும். அப்படி ஆயிட்டேன். ஓ ஏமா அப்படினா என்ன ஐயோ எனக்கு வெக்கமா வருது. வெக்கமா இருந்தா பாவடை தூக்கி மூஞ்ச முடிக்க. ஐயோ செத்து போயிரு. அப்புறம் நான் மூடாதம்மா அது கிடக்குது வெள்ளியட தெப்ப குளம் மாதிரி. நான் வயசுக்கு வந்துட்டேன். வயசுக்கு வந்தோன்னு பாருங்க யாரு குடிசை கட்டுவா. யாருன்னா உங்க இதுல யாரு கட்டுவா. எங்க இதுல மாமே கட்டுவா. தாய் மாமே மோர கட்ட ஜம்மமா இருப்பீங்க போல. எங்க போல அக்கா தங்கச்சில வயசுக்கு வந்தாங்கன்னா சித்தப்பன் பையன் பெரிய பையன் தான் உள்ள விடுவாங்க. ஆனா நீங்க வேற என் மாமே பட்டாளத்துக்கு போயிட்டானுங்க. பட்டாளத்துல என்ன குண்டு போடுறதுக்கு. குண்டு போடுறதுக்கு. ஆமாங்க. சித்தப்பன் பையன் எங்க அண்ணன் தாங்க உள்ள விட்டா. கருமா அண்ணனா உள்ள விட்டியா. ஏங்க மைசூர்காரே. ஓஹோ. அண்ணன் ஆம்பளை இல்லையா விட்டா போகாதா. நீ அப்ப எங்க விட்டுருக்குற அத வேகமா போகுங்கிற. ஆமா குடிசைக்குள்ள விட்டாருங்க. சரி குடிசைக்குள்ள விட்டானா பாருங்க எங்க ஆத்தாக்காரி இங்க வந்து அடியே உன் மாமி பட்டாளத்துல இருந்து வந்துறாண்டி போய் குளிச்சிட்டு வந்து சொன்னாங்க. சரி நம்ம மாமனோ சின்ன வயசுல பார்த்தது. அப்பயும் அவருக்கு ஒவ்வொன்னு அத்தாச்சோடு இருந்துச்சு. என்னது கையாளு. ஓஹோ. ஒவ்வொன்னு கத்திரிக்காய் சோடு இருந்துச்சு. கருமா என்னதுமா அட கண்ணாமொழி தெளிவா சொல்லு. இப்படிதான் இருக்குமோ அப்படிதான் இருக்குமோ எப்படியோ இருக்குமோன்னு என்னமோ ஏதோ நானும் ஆத்துல குளிச்சுட்டு இருந்தேங்க. என் பழக்கம் பாருங்க துணிமணி கட்டி குளிக்கிற பழக்கமே கிடையாது. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. நான் சும்மாதான் குளிப்பேன். அதான் வீட்லயே அப்படிதானே குளிக்கிறீங்க. என்ன நீ வந்து எட்டி பார்த்த மாதிரி பேசுற. அப்புறம் பாருங்க இந்த ஆத்துல குளிக்கிறப்ப பாருங்க இந்த கெண்டை கெளுத்தி எல்லாம் வருது. கெண்டை கெளுத்தி. ஆமா இந்த கெண்டையெல்லாம் அங்க இருந்து வர கெண்டையெல்லாம் இத பாத்துப்புட்டு என்னடா நம்மளை விட அங்க பெருசா இருக்குதுன்னு பயந்து போயிருது. அந்த கெண்டையே அப்படின்னா இந்த நான் சொல்றேன்ல. ஓஹோ. அங்க இருந்து வர கெண்டையெல்லாம் இத பாத்துப்புட்டு பயந்து போயிருது. அதனா எத காளை. காளையா. நீ இப்ப உட்கார்ந்து வாரி அதுல. நான் இப்ப எதுக்கு நீ உட்கார்ந்து பாக்குற எந்திரி மேல. நானும் குளிச்சிருந்தேங்க. எங்க மாமே பட்டாளத்துல வந்துட்டானுங்க. எங்க ஆத்தாக்காரி மாமே வந்துட்டான் நீ வாடின்னு சொன்னோன்னே பாருங்க நானும் வந்து குடிசைக்குள்ள உட்கார்ந்துட்டேனுங்க. சரி சுத்தி சுத்தி பாக்குறானுங்க. பாவி மயனுக்கு ஒண்ணும் தெரியல. ஓஹோ. எங்க மாமனுக்கு இப்ப நீ படுத்து மட்டும் பாரு உன் மேல ஏறி நான் படுக்கிறேன் பாரு. இப்படி படுத்த நான் வந்து கற்பழிச்சு விட்டுருவேன். அப்புறம் நானு அப்புறம் பாத்துக்க இவ்வளவு சைஸா வச்சு படுக்க போறேன். இறங்கி வந்து பேசிக்கிறேன். எதுல விட்டு கீத்த மட்டைய சுத்தி சுத்தி பார்த்தானுங்க. ஒன்ன விட்டு கிழிச்சானுங்க. என்னத்த கீத்த மட்டைய ஒன்ன விட்டு கிழிச்சா மில்சா தெரியுமா. அப்புறம் தெரியாது. ரெண்ட விட்டு ரெண்டா கிழிச்சானுங்க. என்னத்த ரெண்ட விட்டு அட கீத்த மட்டையே தான். ஓஹோ தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சு. என்ன நான் ஒழுங்கா சொல்றேன் இந்த பையன் இப்படி சொல்றானே. தெரிஞ்சு போயிருச்சுன்னு சொல்லுமா. தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சு போயிருச்சுன்னு சொல்லு. தெரிஞ்சு போயிருச்சு அப்படி சொல்லு. அது காத்தடிக்கிறதுல. ஆமா ஆமா கொஞ்சம் அப்படி உலருது அப்படி.
தெரிஞ்சு போச்சு. ஆ. தெரிஞ்சாலும் பாருங்க, எங்க மாமேங்கார என்னைய பாக்க, அவனை பாக்க, என்னைய பாக்க, அவனை பாக்க. ஏங்கப்பா பாத்துக்கட்டுல பார்த்ததுல தண்ணி வந்துருச்சு. ஏமா பார்த்தோனதுக்கு தண்ணி வந்துருச்சா? அட கண்ணீர் தண்ணிங்க. உடனே எங்க அம்மா கறி பார்த்தா இது ஒண்ணு சுத்தப்பட்ட வராது. சரி காலகாலத்து கல்யாணம் வச்சிட்டோம்னா வேலை காலத்துக்கு உதச்சிட்டு கிடக்கும். நான் கழுதையா நீ வேறயாப்பா அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணம் பண்ணோம்னா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பொருத்தம் இருக்கணுமா? ஆமா ஆமாங்க. சரி அந்த பொருத்தம் பாக்குறதுக்கு என்னோட தூக்கிக்கிட்டு எங்க ஆத்தாக்காரி போனா. என்னதுமா? ஜாதகத்தை. ஓஹோ ஓஹோ இல்ல, வெறும் ஜாதகம். ஜாதகம். ஆமாங்க. அங்க போய் வச்சு விரிச்சு விரிச்சு பார்த்தாங்க. விரிச்சு விரிச்சா பார்த்தாங்க? அட நோட்டங்க. தெளிவா சொல்லு. ஆமாங்க. விரிச்சு பார்த்தது இல்ல. சரி எனக்கு அப்படி இருக்குதா? அப்படினா எப்படி? தோசை இருக்குதா? ஓ தோசை இருந்தா ரெண்டு கூட பசிக்கு சாப்பிடுறோம். நானும் யூடியூப் காரறோம். அட தோசை தோசை தோசைமா? செவ்வாய் தோசை. ஓஹோ எனக்கு செவ்வாய் தோசை இருக்குதா? ஆமா. சரி செவ்வாய் தோசை இருந்தா செவ்வாய் தோசை இருக்க பொண்ணுக்கு செவ்வாய் தோசை இருக்க மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆமா எனக்கு இருக்குது. உனக்கு இருக்குது, என் மாமனுக்கு இல்ல. என்னது? செவ்வாய் தோசை. ஓஹோ அந்த பாலா போனவே இவளுக்கு செவ்வாய் தோசை இருக்குன்னு சொல்லிட்டு சரி என்னை விட்டு ஓடி போயிட்டானுங்க. அப்புறம் என்னாச்சு? நானும் ஊரு ஊரா அலைகிறேன். என் மாமனை கண்டு மாமனை கண்டு அட மாமனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. ஓஹோ கல்யாணாலும் கனவே புள்ளானாலும் புருஷன். சரி என்ன பண்றது? மனசுல நினைச்சிட்டேனே. ஓஹோ என் மாமன்காரனே நான் அப்படியே தேடிக்கிட்டே போறேன். சரி என் மாமனை எப்படி மனசுல வச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி? பொட்டிக்காரே எதுக்கு புரு இப்படி அலைகிற? ஹலோ 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 நான் என் மாமனை சொல்ல போறேன். ஏ மாமா ஒன்னத்தான் என்னாலாகாதா, எப்பத்தான் அண்ணாலும் சொன்னாலாகாதா, ஒரு தேக்கில செஞ்சது போல ஓந்தேகோ அம்மாடி ஓதோளுல சாஞ்சது போல ஓ